டேய் விநாயகா, கொஞ்சம் சீக்கிரம் ரெடியா விடா. இன்னைக்கு ஒரு புரோக்கர் ஒன்று பார்க்க வர நடா. வந்து என்ன பண்றது? வராங்க 1000 ரூபாய் காசுங்கிறாங்க, காணாம போறாங்க. டேய் வரமேத அவசரமா பேசாத, போய் ரெடியா போ. வணக்கங்க. வணக்கங்க. என் பையனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும். பையன் கூட பிறந்தீங்க ஒரே ஒருத்தர். அப்பா அம்மா, வீடு, சொந்த வீடு, கொஞ்சம் லேண்ட் இருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. அது பத்தினா கவலையே படாதீங்க. ரவீந்திரன் என்கிட்ட சொல்ல மாதிரியே சொல்லிட்டாரு எல்லாம் தெளிவா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு வந்து பொண்ணோ மாப்பிளையோ ஜாதகன்னு வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறது தான் முதல் இதே. எங்கீங்க ஸ்டார்டிங்ல தான் இப்படி பேசுறீங்க, அதுக்கப்புறம் எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டேது. இதனால என் பையனே ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டாங்க. அது இப்பெல்லாம் வர அந்த பணத்துக்காகவே நிறைய பேர் பொண்ணு பாக்குறங்கிற பேர்ல ஆளுங்களை ஏமாத்துறாங்க. அது வேணா நெசந்தாங்க. உண்மையிலேயே நானே ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இதுக்காகவே செலவு பண்ணிருப்பேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நல்லதுங்க. அப்படியே என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா செட் பண்ணி விட்டீங்களா? உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு விட்டுருவாங்க. அது பாத்துக்கலாம். முதல்ல தம்பி வர சொல்லுங்க. டேய் விநாயகா, இங்க வாடா. இதோ வந்துட்டம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. இவன் தாங்க என் பையன், பேரு விநாயகன். பையன் கொஞ்சம் பார்க்க குண்டா இருக்கிறதுனால எந்த பொண்ணு செட் ஆகவே மாட்டேதுன்னு வர புரோக்கர்லாம் இதே வார்த்தை சொல்றாங்க. அட நீங்க வேற, நான் இதோட உரப்பான ஆளுக்கெல்லாம் பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. இல்லைங்க, இவன் செல்ல புள்ள, எதனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடக்கூடிய ஆளு. அதனாலே உடம்பு கொஞ்சம் ஏறி போச்சு. வரவங்க எல்லாரும் இதே சொல்றாங்க. தம்பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு வாக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பொண்ணு இருக்கு. அதுதான் செட் ஆகும். நம்ம போய் ஏதோ தானே போய் கூட்டு போய் காட்டக்கூடாது இல்ல. ஆமாங்க, தம்பி ஆல்ரெடி ரொம்ப மனசொடிச்சு போயிட்டாரு. அதனால ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு நான் என்ன சிறப்பா பண்ணுமோ அதை நான் பண்ணி தந்துடுறேன். நான் போயிட்டு அந்த 2 பொண்ணுட்லயே பாக்குறேன். நல்லதுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்களும் பையனை கூட்டு போய் காட்டுறோம். ஓகேனா ஜாதகம் பார்த்துட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது தான். சரிங்க, வெறும் ஜாதகமா கொடுக்க கூடாது. நீங்களே பார்த்து என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. எவ்வளவுங்க கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்களேன். போய் நான் ஒரு இடத்துல போய் ஜாதகம் வாங்குறதுனாவே மினிமம் 2000 ரூபாய் வாங்குவாங்க. 2000 ரொம்ப அதிகங்க. நான் ஒரு 500 ரூபாய் தரேன். என்னங்க நீங்க போய் ஜாதகம்னு வாங்கினாவே 2000 தாங்க மினிமம் வாங்குறது. நான் வேணா ஒரு 1000 ரூபாய் தரேன். சரி கொடுங்க. 1 week later. சொல்லுங்கம்மா. நீங்க ஜாதகம் வாங்கிட்டு போய் 1 வாரம் ஆகுது, 2 பொண்ணு இருக்குது, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ளையோட போட்டோ காட்டினேன். மாப்பிள்ளை கொஞ்சம் குண்டா இருக்காராம், அதான் யோசிக்கிறாங்க. ஏங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டுலங்க, என் பையன் இப்படித்தான் இருப்பான், அதுக்கேத்த மாதிரி பொண்ணு இருக்குன்னு நீங்க தாங்க சொன்னீங்க. இப்ப திருப்பி வந்து என் பையன் குண்டாதான் இருக்கானா, என்னங்க நியாயம்? அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த 2 இடத்துல பொண்ணு இருக்குது, அது நம்ம போய் பேசணும். நீங்க பார்த்து ஒரு 1000 ரூபாய் காசு அனுப்பி போட்டீங்களா, நான் போய் அங்க போய் பேசிட்டு வந்துருவேன். நீங்க திருப்பி 1000 ரூபாயா? ஏற்கனவே 2 பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் காசு வாங்குறீங்க. நான் மத்தங்க மாதிரி காசுக்கு வேலை செய்யறவனா கிடையாதுமா. ஜாதகன்னு வந்தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் காசே வாங்கக்கூடிய ஆளு. என்ன பொண்ணு கொஞ்சம் தூரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கேட்கறேன். அனுப்பிவிடுங்க, நான் போய் அது போய் பேசுறேன். சரி அனுப்பிடுறேங்க. என் பையன் குண்டாதான் இருப்பான், அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. 2000 ரூபாய் கேட்டு 1000 ரூபாய் அனுப்புறேன். அப்புறம் இப்படித்தான் வாங்க முடியும். அம்மா பசிக்குதுமா, கொஞ்சம் கொல்லுக்கிட்டு எடுத்துமா. இப்ப இது மட்டும் தான் குறை. ஊர்ல உதவாக்கறதான் ஆளுக்காக ஒரு பொண்ணை கூட்டு வருது. இது என்னன்னா, என்ன அம்மா கொல்லுக்கட்டை எடுத்து வைமான்னு என் உயிரை வாங்கு. உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என் உசுறு போகுது போ.